வந்து லைவ் போட்டா வியூஸ் அதிகரிக்கும், வாட்சர்ஸ் அதிகரிக்கும். சோ அத பத்தி தான் தன்மையில் கொடுத்திருப்பேன். ஆனா இந்த யூடியூப்க்கு அடிப்படையான ஒன்றை நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 10 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிவுல தான் உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்தோட நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் இந்த சொல்ல போற உதாரணமும் இந்த யூடியூப் வியூஸும் இந்த யூடியூப் சேனல், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய லைஃப் எல்லாமே இந்த உதாரணம் பொருந்தும் எல்லாத்துக்குமே. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு புக்ல இருந்துதான் இதை எடுத்திருக்கேன். சோ வந்து புக்ஸ் எல்லாம் நிறைய நான் படிப்பேன். சோ அதுல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் சொல்ல போற விஷயத்த நிறைய பேர் சொல்லிருக்கலாம். இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடா சொல்றேன். என்னன்னா, ஒருத்தன் இருக்கான், அவன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் பிடிப்பான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த சிகரெட்டின் விலை பாத்தீங்கன்னா 15 ரூபாய். அவனே ஒரு வாரத்துக்கு கணக்கு போட்டா 60 ரூபாய். நான் ஆவரேஜ் கணக்கு தாங்க சொல்றேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒண்ணு பிடிக்க மாட்டான், பிடிக்கிறவன் நிறைய சிகரெட் பிடிப்பான். ஆவரேஜா ஒரு சிகரெட்க்கு நான் கணக்கு போட்டு இந்த யூடியூப்க்கும் இந்த வியூஸ்க்கும் என்ன சம்பந்தம் நான் உங்களுக்கு கனெக்டிவிட்டியா சொல்றேன். இப்போ ஒரு வாரத்துக்கு 60 ரூபாய். நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு கணக்கு போட்டா 1800 ரூபாய். அதுவே 10 வருஷத்துக்கு கணக்கு போட்டா 2 லட்சத்துக்கு மேல வருங்க. சம்திங் 2,20,000 60,000 அப்ராக்சிமேட்டா அக்யூரா நான் கணக்கு போடல, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சோ அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் சிகரெட் பிடிச்சிருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு நுரையீரல் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு எல்லாமே வரும். அதுக்காக அவன் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி அவனுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். டோட்டலா அவன் ஒரு 10 நிமிஷம். சோ நான் ஏன் சம்பந்தமே இல்லாத இதை சொல்றேன்னா, அவன் சிகரெட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும், 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம், சோ வந்து நமக்கு என்ன லாஸ், என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கல. ஜஸ்ட் ஒரு சிகரெட் தானே அப்படின்ட்டு அவன் சிகரெட் பிடிச்சிட்டான். ஆனா அவன் நல்லா தெளிவான சிந்தனையுடன் அந்த 10 நிமிஷத்தை அவன் யோசிச்சு, மியூச்சுவல் ஃபண்டு, போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம் இருக்கு, அதுல அவன் 10 நிமிஷம் நமக்கு 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சு இருந்தா கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி 15 லட்சம் வந்து நஷ்டமாயிருக்காது. இது வந்து ஒரு உதாரணம். இது போலவே அவன் தேவையில்லாம நிறைய சிகரெட் பிடிப்பான். நான் வந்து ஒண்ணுக்கு தான் சொன்னேன். இதையே நான் இப்போ இந்த இடத்துல சொல்றேன்னா, நீங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய பின்னாடி இருக்கிற வருஷத்தை நோக்கி தான் போகுது. சோ நீங்க கண்டிப்பா இந்த உதாரணத்துல ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, சிகரெட் பிடிச்சவன், அவனை போல யோசிக்காம 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய பணத்தை 15 லட்சம் செலவு பண்ண போறீங்களா, இல்ல இந்த வீடியோவை 10 நிமிஷம் பார்த்து எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு கத்துக்க போறீங்களா? சோ கண்டிப்பா இந்த 10 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்து நீங்க கரெக்டா இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணிருந்தாலும் நான் சொல்ற விஷயத்த நீங்க யோசிச்சு புதிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய பின்னோக்கி இருக்கிற அந்த 10 வருஷத்துக்கான முதலீடை இப்பயே போடுங்க. சரியான வீடியோ போடுங்க. இதை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சோ அதுக்குதான் இந்த உதாரணம். நெக்ஸ்ட் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஏன்னா பிராக்டிக்கலா வந்து உதாரணத்தோட சொன்னாதான் உங்களுக்கு புரியும். உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள சண்டை வருது. இப்போ ஒய்ஃப் தான் எப்பவுமே டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அவங்க கத்தும் போது அந்த ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டா அந்த சண்டை முடிஞ்சிடும். இது நான் ஹஸ்பண்டுக்கு மட்டும் சொல்லல, யாரு சண்டை போட்டாலும் வெளியும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி, சண்டை போடுறவங்க பேசட்டும். அது எதிர் திசையில இருக்கிறவங்க கவனிங்க. கவனிச்சு யாரா இருந்தாலும் 10 நிமிஷம் அமைதியா இருந்துட்டா அடுத்து நடக்கிற 10 மணி நேர சண்டையை தவிர்க்கலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ், அதாவது கணவன் மனைவி சண்டை போட்டு டைவர்ஸ் வரைக்கும் போகும் சில சண்டைகள், அதை எல்லாமே தவிர்க்கலாம். சோ 10 நிமிஷம் யாரு சண்டை போட்டாலும் யார் எது சொன்னாலும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா கேட்கலாம். சோ அதே போலதான் இந்த வீடியோ நீங்க 10 நிமிஷம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். சோ இதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க. இந்த உதாரணம் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இதை நீங்க பயன்படுத்திக்கிங்க. இப்போ இது வரைக்கும் நீங்க
உதாரணங்களை கேட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் லைவ் பாத்தீங்கன்னா எல்லாருமே லைவ் போடுறாங்க. ஆனா லைவ்ல சில விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும். லைவ் போடும்போது பேக்ரவுண்ட்ல சினிமா மியூசிக் எதுவும் ஓடக்கூடாது, ரிங்டோன் ஆஃப் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ் நீங்க இப்ப நைட்டு 10 மணிக்கு தான் உங்களுக்கு லைவ் நல்லா வியூஸ் போகுதுன்னா அந்த சமயத்துல நீங்க குக் பண்ண முடியாது, சாரியை எடுத்து காமிக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா ஒரு லைட் செட்டிங் இருக்காது, பிளர் அடிக்கும், கிளியாரிட்டி இருக்காது. இருந்தாலுமே நைட்டு 10 மணிக்கு லைவ் போட்டா வியூஸ் பிச்சுக்குது. சோ அப்ப நான் என்ன சிஸ்டர் பண்றது, என் ஃபேஸ் கூட கிளியரா தெரிய மாட்டிருக்கு, ஆனா எனக்கு 10 மணிக்கு மேலதான் வியூவர்ஸ் வராங்க, 12 மணிக்கு மேலதான் நைட்ல வியூவர்ஸ் வராங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த லைவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப்பை ஓபன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் குறிய டச் பண்ணுங்க. இந்த இடத்துல லைவ், இந்த லைவ்ல நிறைய விதத்துல நம்ம லைவ் போடலாம். சோ வந்து இதுக்கு முன்னாடி நான் லைவ் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க ஆல்ரெடி ஏதாவது வீடியோ ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லைவ் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு நைட்டு 9 மணிக்கு மேலதான் லைவ் போட்டா நல்லா வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நீங்க குக் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆல்ரெடி குக் பண்ற மாதிரி வீடியோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிளாக் பண்ற மாதிரி வீடியோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்துக்கோங்க. சோ எடுத்துக்கிட்டு நான் சொல்ற மெத்தட்ல நீங்க வீடியோ போடுங்க. வேற லெவல்ல உங்களுக்கு வியூஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நிறைய பண்ணலாம். நம்ம இங்க போஸ்ட் இருக்கு, நிறைய பேர் கம்யூனிட்டி போஸ்ட் தெரியலன்னு சொன்னீங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா லைவ் ஆப்ஷனை நான் டச் பண்ணிக்கிறேன். எல்லாம் பாருங்க, இந்த இடத்துல மியூட் இருக்கு, போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப், மொபைலை நிக்க வச்சு எடுக்கலாம், படுக்க வச்சு எடுக்கலாம். சோ லைவ் பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து அதுல செகண்ட் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுங்க. அகைன் கண்டிப்பா நீங்க கிட்ஸுக்கான சேனலா இல்ல பெரியவங்களுக்கான சேனலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய சேனலுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரியலனா அதுக்கும் வீடியோ இருக்கு, வேணும்னா கேளுங்க, நான் லிங்க் சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்க. இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க நிறைய பேர் புதிய யூடியூபர் என்ன தப்பு பண்றீங்கன்னா தம்ப்நெயில் வைக்க மாட்டிருக்கீங்க. இங்கேயும் தம்ப்நெயில் வைக்கலாம், ஷார்ட்ஸுக்கும் வைக்கலாம், வீடியோக்கும் வைக்கலாம், லைவுக்கும் வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை டச் பண்ணி நீங்க தம்ப்நெயில செட் பண்ணிக்கலாம். சோ இதை பத்தி எல்லாம் நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, அந்த வீடியோல டீப்பா சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவும் நீங்க பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பென்சிலே நீங்க டச் பண்ணி எடிட் செட்டிங் போங்க. இந்த பேஜ்ல நீங்க நிறைய செட் பண்ணணும், விசிபிலிட்டி பப்ளிக்ல வைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருவேளை நீங்க மானிட்டைசேஷன் ஆன் ஆயிருந்தா அட்வான்ஸ் செட்டிங் போயிட்டு இங்க மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணணும். சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பேக்ல வாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா, என்ன விஷயம் சொன்னேன், ஆல்ரெடி ரெடி பண்ண வீடியோவை எப்படி லைவ் போடுறதுன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இப்ப அதை தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல ஸ்கிரீன் காஸ்ட்னு இருக்கு, இதை நீங்க ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க கேம். இந்த லைவ் வந்து எதுக்கு ரொம்ப பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா கேமிங் சேனல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் ரொம்ப பெஸ்ட். சோ உங்களுடைய கேம் டைட்டில கூட இங்க கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க கேமிங் சேனல் இல்ல, நான் வந்து நார்மல் சேனல் தான் வச்சிருக்கேன், ஒரு குக்கிங் வீடியோ போடலாம்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகைன் திரும்பவும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா few tips அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய கேலரியில இருக்கிற போன் நம்பர்ஸ், போட்டோஸ், கால்ஸ் எல்லாமே லைவா அப்படியே உங்களுடைய போனே மற்றவங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டு மாதிரி ஃபுல்லா ஷோ ஆகும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல வீடியோ ஏதாவது இம்பார்ட்டன்ட் வச்சிருந்தா கூட மற்றவங்களுக்கு அது தெரியும், பார்த்து நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட் இட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல சிங்கிள் ஆப்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க என்டையர் ஸ்கிரீன் அதை நீங்க மாத்தணும், இல்லைன்னா லைவ் போற மாதிரி போய் கட் ஆயிடும். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அகைன் நீங்க ஸ்டார்ட் கொடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ பண்ணுங்க.
சோ இந்த மாதிரி வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எதை ஷேர் பண்ண போறீங்க, இப்ப பாருங்க யூடியூப்ல ஷேர் பண்ண போறீங்களா, இல்ல OIT ஸ்டுடியோவை ஷேர் பண்ண போறீங்களா, இல்ல Facebookஐ ஷேர் பண்ண போறீங்களா, இல்லைன்னா நீங்க ஏதாவது கேமிங் வச்சிருந்தா அதை ஷேர் பண்ண போறீங்களா, இல்லைன்னா கேலரியில இருக்கிற உங்களுடைய வீடியோஸை ஷேர் பண்ண போறீங்களான்னு வரும். நான் கேலரியை டச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நீங்க நல்லா பாருங்க, மேல கோ லைவ்னு கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி சில செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணணும். சோ அது எப்படின்னா இங்க பாருங்க, இந்த கேமரா இருக்கு, அதாவது வீடியோ மாதிரி இருக்கு. இதை டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய லோகோ வரும், இல்லைன்னா நீங்க உங்களுடைய ஃபேஸ் கூட காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஏதாவது வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ உங்க கேலரியில இருந்து ஒரு குக்கிங் வீடியோ போகுது. சோ நீங்க அது கூடவே பேசணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மைக்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உங்க குக்கிங் வீடியோ மட்டும் பிளே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இதை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல கமெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது பண்ணணும், நீங்க ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்கை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங் இருக்கும். இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்போ இந்த செட்டிங் நீங்க சின்னது பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல சின்னதாயிடுச்சு லோகோ. நெக்ஸ்ட் நீங்க பெருசு பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல பெருசாயிடுச்சு. பாருங்க, நான் சும்மா பண்ணி காமிக்கிறேன். கோ லைவ்னு கொடுத்துட்டேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஏதாவது இருந்தா அதெல்லாம் மறைச்சிட்டு தேவையானதை மட்டும் நீங்க ஷோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க கேலரியை ஓபன் பண்ணும் போது எல்லாமே ஷோ ஆகும். சோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. நான் சொன்ன இந்த லைவை நீங்க போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு லைவ்ல வியூஸ் வரும், வாட்சர்ஸ் வரும், சப்ஸ்கிரைபர் வரும். மானிட்டைசேஷன் ஆன சேனலா இருந்தா தேங்க்ஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் மூலம் நமக்கு பணம் கிடைக்கும். மானிட்டைசேஷன் ஆகாத சேனலா இருந்தா என்கேஜ்மெண்ட் கிடைக்கும், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட். சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் ப்ரீவியஸா போட்ட வீடியோ எல்லாமே பாருங்க. சோ லாஸ்டா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2025ல புதிய ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, பெஸ்டா வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காமையே வீடியோ போடுறீங்க. சோ அதனால நிறைய நீங்க வீடியோ போட்டுட்டே தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது. உங்களுக்கு ஒரு சரியான கைட்லைன்ஸ் வேணும், அதுவும் ஃப்ரீயா வேணும். சோ அதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதாவது இதுக்கும் ஒரு உதாரணத்தோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். என்னன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தா ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. சோ அது போல உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தா ஒரு ஃபேமிலி டெக் சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதை கேளுங்க. நிறைய வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்கமிங் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பா பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆக நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வரைக்கும் நீங்க தேடிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல இருக்கு. கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் மானிடைஸ் வீடியோ எல்லாமே இருக்கு. ரீயூஸ்டு பிரச்சனை வந்தாலும் சரி பண்ற வீடியோ இருக்கு. சோ A to Z யூடியூப் பற்றி A to Z எல்லாமே நம்மளுடைய சேனல்ல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் நான் வீடியோவா ரெடி பண்ணி போடுறேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபருடைய டவுட்டை தான் பார்க்க போறோம். அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சிஸ்டர் ஒரு சேனல்ல சொல்லியிருந்தாங்க, என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஷார்ட்ஸ் போட்டா மட்டும் போதும், சப்ஸ்கிரைபர் வருவாங்க, அது மூலம் மானிடைசேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சோ அதை பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க டே பை டே நம்மளுடைய சேனல்ல இருக்கிற வீடியோவை பாருங்க. உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணிக்கோங்க. மட்டும் இல்ல, நம்மளுடைய சேனல்ல டேக்கு டே ப்ரொமோஷன் பண்ணப்படுது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகிழ் டெக்ஸ்னு ஒரு சேனல். ஸோ அந்த சேனல்ல ட்ரெஸ் நிறைய சேல் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்டதான் நான் அந்த டாப்பை வாங்கினேன். ரொம்ப கம்மியான விலை, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா யூடியூப் ஸ்டார்ட் பண்ற பிகினர்ஸ்க்கு நிறைய இந்த ட்ரெஸ் கோட் பிரச்சனை வரும். ஸோ எப்படி ட்ரெஸ் வாங்குறது, காசு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மகிழ் டெக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில பண்ணி தராங்க. உதாரணம், அவங்க கொடுத்த ஒரு சுடி தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் 2 சுடி தான் ஆர்டர் போட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா 3 சுடி அவங்க சென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ கண்டிப்பா அவங்களுடைய சேனல்ல இந்த மாதிரி டாப் கலெக்ஷன் தான் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சுடியை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பல்க் ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல எல்லாமே டெஸ்டிங் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லப்படும். ஸோ அதே போல நீங்க டெஸ்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சுடியை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கு.
உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே நீங்க வாங்கணும். நான் சொன்னதுக்காக கம்பல் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாங்குங்க. சோ உங்களுடைய விருப்பம். நல்லா புரிஞ்சுதுங்களா? இது போல உங்களுடைய சேனலை ப்ரமோஷன் பண்ணணும்னா நீங்க பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய சேனல் ஏதாவது விளம்பரப்படுத்தணும்னா நீங்க ஃப்ரீயாவே உங்களுடைய சேனலை பத்தி டீட்டெயில் சொல்லுங்க. ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்க சேனலை நம்மளுடைய சேனல்ல ப்ரொமோட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.